ஜீவா, ஆமா, நீங்க எங்க இங்க? அதத்தாண்டா நானும் கேக்குறேன். இங்க என்னடா பண்ற? இல்லம்மா, நான் டேய், நம்ம குடும்பத்தை கேவலப்படுத்தணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு திரியிறியா? இத பாரு ஜீவா, நீ காலேஜுக்கு போகாதது தப்பு. இதுல இங்க வந்து இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்துட்டு இருக்க. அம்மா, நான் இங்க வேலை பார்க்கணும். இங்க நின்னு சத்தம் போடாதீங்க. இது ஒரு இடம், இதெல்லாம் ஒரு வேலை. முதல்ல உனக்கு யார்டா வேலை கொடுத்தது? கூப்பிடுற அவனை. அம்மா, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்கம்மா. யோ, யார் எங்க ஓனர்? மா, நீ சும்மா இருடா. நான் ஓனர் இல்லைங்க, மேனேஜர். இவனை யார் இங்க வேலைக்கு சேர்த்தது? நான் தான் மேடம். என்ன? வேலையில் ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? அவனை நீங்க வேலைக்கு சேர்த்துக்கிட்டது பெரிய தப்புயா. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? நான் யாரும் தெரியும்ல? நல்லா தெரியும் மேடம். நீங்க மாயாவதி, மாயாவதி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியோட ஓனர். என்ன தெரியும்? என் பையனை உனக்கு தெரியாதா? சார் எனக்கு தெரியாது மேடம். சார் வந்திருக்காரா? யோ, சார் எங்க இருக்காருன்னு பாரியா. ஒன்னத்தையா சொல்றேன். லைட் ஹவுஸ் மாதிரி போஸ் கொடுத்து நின்னுட்டு இருக்கிற, போய் தேடியா. யோ மேடம், என் பையனே இவன்தான். என்ன மேடம் சொல்றீங்க? சார், நீங்க மேடம் பையன்னு சொல்லவே இல்ல. அவன் சொல்லலனா நீ யாரு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க மாட்டியா? என் பையனை கொத்தடிமை மாதிரி வேலை வாங்குவியா? ஐயோ, வெரி சாரி மேடம். எனக்கு உங்க பையன்னு தெரியாம போச்சு. தெரிஞ்சா வேலைக்கு சேர்ப்பனா? மா, ஏன் தேவையில்லாம அவரை பிடிச்சி சத்தம் போடுறீங்க? என்னதான் இருந்தாலும் அவர் என்னோட மேனேஜர். சார், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். நான் சாதாரணமான ஒரு மேனேஜர். நீங்க என்ன மாதிரி மேனேஜர்களுக்கெல்லாம் ஓனர் சார். சார், நீங்க சும்மா இருங்க சார். ஆமா, இது பிசினஸ் நடக்கிற இடம். இங்க வந்து கண்டபடி சத்தம் போட்டுட்டு இருந்தா என்னமா அர்த்தம்? பேசாம வீட்டுக்கு போங்க. எதா இருந்தாலும் நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இத பாரு ஜீவா, நீ வீட்டுக்கு வர வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. அம்மா சொல்றத கேளுங்க சார். சார், நீங்க ஏன் சார் பயப்படுறீங்க? நீங்களா எனக்கு கூப்பிட்டு வேலை கொடுத்தீங்க, நான் தான் தேடி வந்து கேட்டேன். அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது சார். முதல்ல பயப்படாம இருங்க சார். சார், எங்க அம்மாவை நான் பாத்துக்கிறேன். அம்மா, வாங்கம்மா. வாமா அண்ணா, வா. விடுற கைய. வாமா, வா. விடுறா. இங்க பாருமா, என் வாழ்க்கையில பூங்கொடின்னு ஒருத்தி வந்ததுக்கு அப்புறம் தான் நான் எல்லா சந்தோஷத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கேன். சந்தோஷம் இல்லடா, கஷ்டத்தை மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருக்க. மனசாட்சி இல்லாம பேசாத. அவ இடத்துல நீ இருந்திருந்தா எனக்காக இவ்வளவு பண்ணிருப்பியான்லாம் சந்தேகம் தான்மா. டேய், எனக்காகவும் என் காதலுக்காகவும் எவ்வளவு சின்சியரா இருக்கா. கொடுத்த வாக்குக்காக ராத்திரி பகல்னு பார்க்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. எனக்காக அவ அவ்வளவு பண்ணும்போது அவளுக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு நான் சம்பாதிக்க வேண்டாமா? அவளுக்கு சாப்பாடு போடணுங்கிற அவசியம் உனக்கு என்னடா இருக்கு? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது நான் தானே. அப்ப அவ தங்க இடம் கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது எல்லாமே என் பொறுப்பு தானே. நீ தேவையில்லாத சனியனை இழுத்து உன் தலையில போட்டுக்கிட்டு கஷ்டப்படணும்னு யாருடா சொன்னா? அவளை நீ கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படும் போது உன் வாழ்க்கை முன்னேறணும். அதல பாதாளத்துக்கு போக கூடாது. இப்பவே இப்படின்னா நாளைக்கு நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் உன் வாழ்க்கை இன்னும் எவ்வளவு மோசமா போக போகுதுன்னு பாத்துக்கோ. உன் மகன்னு சொல்லி ஆடம்பரமா உட்காந்து சாப்பிட்றத விட பூங்கொடி லவ்வர்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி வேலை பார்த்து சம்பாரிச்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அதுதான் என் மனசுக்கு நிம்மதியாவும் இருக்கு. இருக்கும்டா, இருக்கும். இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த நிம்மதி இருக்கும்னு நான் பாக்குறேன்.
அவளுக்கு காதலனா இருக்கிறத விட உனக்கு மகனா இருக்கிறது தான் எனக்கு முக்கியம்னு நீ என் கால்ல வந்து விழல, நான் மாயாவதி இல்லடா. சார், என்னை மன்னிச்சிருங்க சார். நீங்க யாருன்னு தெரியாம நான் கண்ணா பின்னான்னு சத்தம் போட்டிருக்கேன். சார் அப்படிலாம் சொல்லாதீங்க. இங்க நீங்க மேனேஜர், நான் வேலைக்காரன். சார், உங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் சார். அப்படி இருக்கும்போது உங்களை எப்படி சார் நான் வேலை வாங்குறது? எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சார். நான் உங்ககிட்ட வேலை பார்க்குறேன், அவ்வளோதான். அப்புறம் சேரன்லாம் கூப்பிட வேணாம் சார். எப்பவும் போல ஜீவானே கூப்பிடுங்க. எனக்கு தான் சார் சந்தோஷம். என்ன பூங்குடி, இப்போ என்ன பண்ண போற? நான் ஜீவா சார் ஏதோ அவசரத்துல இந்த முடிவு எடுத்துட்டாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவரு நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்காரு. அவர் என் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கும் போது இந்த வேலை தான் அவருக்கு சந்தோஷம்னா நான் அதை கெடுக்க மாட்டேன். ஜீவா சார் அவரோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டோம். நான் அவரை தொந்தரவு பண்ண விரும்பல. நம்ம போலாம். உட்காரு. என்ன பூங்குடி, நல்லா இருக்க? ரொம்ப வேலையா? போட்டு பிழிஞ்சு எடுக்கிறாங்களா? ஆமா சார். சரி, இன்னைக்கு எவ்வளவு சம்பாரிச்சேன்? 7100 ரூபாய் சார். ஹே, வாவ், உன் இன்கம் ஒவ்வொரு நாளும் கூடிக்கிட்டே தான் இருக்கு. இப்படியே போனா நீ சீக்கிரம் உன் டார்கெட் அச்சீவ் பண்ணிடுவ. சரி, பசியோட இருப்ப, வா நம்ம சாப்பிடலாம். உனக்காக ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். பூங்குடி, என்னாச்சு? நானே பேசிட்டு இருக்கேன், நீ அமைதியாவே இருக்க? இல்ல, இது பாரு, இனிமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஐட்டமா சாப்பிட போறோம். பொதுவா ஹோட்டல்ல வேலை பாக்குறவங்க தானே சார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஐட்டமா சாப்பிடுவாங்க. என்ன என்ன ஹோட்டல்? இல்ல சார், இன்னைக்கு என்கிட்ட டீ குடிக்க வந்தவங்க பேசிக்கிட்டாங்க, அதான் கேட்டேன். ஹோட்டல்ல வேலை பார்க்கறவங்க மட்டும் இல்ல, என்ன மாதிரி நல்லா ஏர்ன் பண்றவங்களும் நல்லா வெரைட்டியா வாங்கிட்டு வந்து சாப்பிடலாம். அப்படியா சார்? இங்க பாரு, this is called cauliflower தோசை and இது பேபி கார்ன் தோசை. இதெல்லாம் நீ சாப்பிட்டுருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். தோசையில ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு பூங்குடி. அது எனக்கும் கொஞ்சம் தெரியும் சார். அப்படியா? எங்க உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லு. சாதா தோசை, எண்ணெய் தோசை, பொடி தோசை, கீ தோசை, மசாலா தோசை, ரவா தோசை, ஆனியன் ரவா தோசை, பன்னீர் தோசை, பருப்பு தோசை. அப்பா, என்ன பூங்குடி, ஹோட்டல்ல வேலை பார்க்குற சர்வர் மாதிரி மூச்சு விடாம சொல்ற? எனக்கு வேண்டியவரு ஹோட்டல்ல தான் சார் வேலை செய்யறாரு. அவரு சொல்லும்போது பார்த்திருக்கேன், அப்படியே மனசுல பதிஞ்சிருச்சு. ஆமா, யார் அந்த ஆளு? எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி எந்த சர்வராலையும் சொல்ல முடியாது. சாதாரண சர்வரால வேணா சொல்ல முடியாம இருக்கலாம், ஆனா உங்களால முடியும் சார். என்ன என்ன பூங்குடி சொல்ற? நீங்க என்ன சார் வேலை பாக்குறீங்க? ஆபீஸ்ல தான் வேலை செய்யறேன். எது? பெரிய ஹாலு, உங்க கண்ட்ரோல்ல ஒரு 10 டேபிள். யாரு என்ன சாப்பிடுறதா இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டுட்டு தான் சாப்பிடணும். சென்ட்ரலைஸ்ட் ஏசி, அந்த ஆபீஸ் தானே சார்? சார், நீங்க சாப்பிட்ட தட்டை கழுவவே இங்க வேலைக்கு ஆள் இருக்காங்க சார். அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் சார் அடுத்தவங்க சாப்பிட்ட இலையை எடுக்கணும்? இல்ல பூங்குடி, நீங்க என்கிட்ட சொன்னது
பொய்ன்னு எனக்கு தெரியும் சார். நான் கஷ்டமான வேலை பார்க்கறதுனால நீங்களும் அதே மாதிரி வேலையை பார்க்கணும்னு அவசியம் இல்லை சார். அது இல்ல பூங்குடி. வேணாம் சார். அந்த கோலத்துல என்னால பார்த்துட்டு தாங்க முடியல சார். அப்பவே இந்த வேலையெல்லாம் வேணான்னு சொல்லி கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். அங்க நீங்க உங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தத கேட்டேன். அதுக்கப்புறம் என்னால எதுவுமே பேச முடியாம வந்துட்டேன். இங்கேயும் இத பத்தி எதுவுமே பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா முடியல சார். சாரி பூங்குடி, உன்னை மேற்கொண்டு கஷ்டப்படுத்த வேணான்னு தான் நான் இதை சொல்லல. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. இல்ல சார், இதுல தப்பா எடுத்துக்க எதுவுமே இல்ல. உண்மையிலேயே நான் ரொம்ப கொடுத்து வச்சவ தான் சார். நீங்க எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் சார். நீ எப்படி நினைக்கிற? ஆனா என்னால சொந்தமா உழைச்சு சாப்பிட முடியும்னு நிரூபிச்சது உன்னாலதான். ஆமா பூங்குடி, நாம வேலை பார்த்து அந்த காசுல சாப்பிடுறது இருக்கு பாரு, அது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? உங்களுக்கு சந்தோஷம்னா அது எனக்கும் சந்தோஷம் தான் சார். சரி, இன்னைக்கு நீ சம்பாதிச்சத இதோ இந்த உண்டியல போடு. ம். பூவு பூவு எந்திரிப்ல எந்திரிப்ல. பூவு எப்பல பூவு எந்திரிச்சு உட்காருப்ல. சும்மா இருப்புல, ரொம்ப டயர்டா இருக்கு. எப்படியோ போ. சாரி சார். இங்க நான் உயிரை கொடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன், நீ படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கியா? இல்ல சார், டயர்டா இருந்துச்சு. ஐ டோன்ட் வாண்ட் யுவர் சில்லி ஆன்சர். டயர்டா இருக்குன்னா வீட்ல படுத்து தூங்கு. எதுக்கு காலேஜ் வந்த? இது எவ்வளவு கஷ்டமான ப்ராப்ளம்னு தெரியுமா உனக்கு?
சாரி சார். இத ஒண்ணு சொல்லிருங்க, சாரி சாரின்னு. நல்லா தூங்குனில்ல? எங்க இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண பார்க்கலாம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கணக்கை நல்லா கவனிச்சாலே புரியாது. இதுல இவன் மாதிரி தூங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியவே புரியாது. கரெக்டா சால்வ் பண்ணிட்ட. ஸ்டூடெண்ட்ஸ், இதை எழுதிக்கோங்க. சாரி சார், நான் தூங்குனது தப்பு தான். ஏமா நீ தூங்குனாலும் நடத்துனதை கவனிச்சிருக்க, அது ஓகே. ஆனா கிளாஸ் ரூமுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கு, அதை நீ மீறி இருக்க. அதனால உன்னை சும்மா விட முடியாது. நான் பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன். வா பிரின்சிபல் ரூமுக்கு. வேணாம் சார், ப்ளீஸ் சார். சார், தூங்கினாலும் கவனிச்சிருக்கான்னு இப்பதானே சொன்னீங்க. விட்டுருங்க சார், ப்ளீஸ். அம்மா, தங்க ஊசிங்கிறதுக்காக அதை கண்ணில் எடுத்து குத்திக்க முடியுமா? எது எது எங்க இருக்கணுமோ அது அது அங்கதான் இருக்கணும். இந்த கிளாஸை டிசிப்ளினோட வச்சுக்கிறது என்னோட கடமை. இதுல யாருமே இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. அப்படி இருந்தா நான் அவங்க மேலேயே ஆக்ஷன் எடுப்பேன். சார் ப்ளீஸ் சார், மன்னிச்சிடுங்க சார், சொல்லிடாதீங்க சார். அதெல்லாம் முடியாதுமா. வா பிரின்சிபல் ரூமுக்கு. கிளாஸ்ல ஒருத்தர் தூங்கி வழிஞ்சா அவங்கள சுத்தி இருக்கிறவங்கள தூங்கி வழிய ஆரம்பிச்சிருவாங்க. நீ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கலாம், அதுக்காக நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போன்னு விட்டுட முடியாது. இல்ல மேடம், என்ன அறியாம நடத்துறத கவனிக்காம தூங்கறது பாடம் நடத்துற ப்ரொஃபஸரை இன்சல்ட் பண்ற மாதிரி. நீங்க திட்டத்துக்கு முன்னாடி அவளோட சூழ்நிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மேடம். பணம் நெருக்கடியில ராத்திரி பகல்னு பார்க்காம உழைச்சிட்டு இருக்கா. அதான் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டான். காலேஜுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, அதை யாருக்காகவும் மாத்திக்க முடியாது. இல்ல மேடம், இனிமே இப்படிலாம் நடக்காம நான் பாத்துக்கிறேன். அதான் இனி நடக்காதுன்னு அவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றால. ப்ளீஸ் விட்டுருங்க மேடம். தீபிகா ரெக்கமெண்ட் பண்றதுனால உன்னை மன்னிச்சு விடுறேன். இனிமே நீ ஏதாவது தப்பு பண்ணா கண்டிப்பா நான் சிவியர் ஆக்ஷன் எடுப்பேன். இல்ல மேடம், இனிமே பூங்கொடி எந்த தப்பும் பண்ண மாட்டா. அவ மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. சரி, கோ டு யுவர் கிளாஸ் ரூம். தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ மேடம். ஆமா, எப்பவும் கிளாஸ்ல நீ மட்டும்தான் ஷார்ப்பா இருப்ப. நீ எப்படி தூங்குன? நடு சாமத்திலே படுத்து திரும்ப நடு சாமத்திலே எழுந்து வேலைக்கு போக வேண்டி இருக்கு. அந்த டயர்ட்ல தான் தூங்கிட்டேன் தீபி. வாவ், நாளா உன்ன மாதிரி ஒரு நாள் வேலை பார்த்தா ஒரு மாசம் ஃபுல்லா தூங்குவேன்.
உனக்கு இது கஷ்டமா இல்லையா பூங்கொடி? அதெல்லாம் பார்த்தா ஆகுமா? கஷ்டப்பட்டாதானே சம்பாதிச்சு சவால்ல ஜெயிக்க முடியும். என்ன பூங்கொடி, இவ்ளோ கஷ்டப்பட்டு ஒரு மாசத்துல உன்னால 2 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட முடியுமா? கண்டிப்பா முடியும் தீபி. ஒரு நாளைக்கு 6666 ரூபாய் சம்பாதிச்சா ஒரு மாசத்துல 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியும்னு ஜீவா சார் சொல்லிருக்காரு. உன்னால ஒரு நாள்ல அவ்ளோ சம்பாதிச்சிட முடியுமா பூங்கொடி? என்னை பத்தி என்ன நினைச்ச? நேத்து நான் சம்பாதிச்சது 7000க்கும் மேல.